பரவி இருக்கும். பணக்கிறவன் கொஞ்சம் சரியானவனா இருந்தான்னு வச்சுங்களேன், அதை தட்டி கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே அதை முன்னாடி கொண்டு வந்துடுவான். ஜாக்கில குதிரை பயிற்சி கொடுக்குறவங்க ரெண்டு மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரேஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டா அந்த ரேஸுக்கு போகும்போது அந்த குதிரை மேலே ஏறி ஓட்டுறவன் அவன் வேற ஆளா இருப்பான். எந்த குதிரை அடி வாங்கி ஓடுனுச்சோ அந்த குதிரை மேல இந்த தட்டி கொடுத்து ஏறி உட்கார்ந்து போறவங்க இருக்காங்க. உட்கார்ந்தாலும் முடிஞ்சு போச்சு. அது வேகமா போற குதிரை தான் கடைசியா தான் வரும். அவன் என்ன செய்வான்? தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த அடி வாங்காத குதிரை இருக்கு பாருங்க, அடி வாங்காம போன குதிரை ஸ்பீடா இப்படி தட்டி கொடுத்துட்டு கண்ணத்தை அப்படி தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான் அதுகிட்ட. அது அவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த குதிரை மேல அடிக்கிறவன் ஏறி உட்கார்ந்தான்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு அடி அடிச்சோடனே கோவம் வந்துடும். மிருகங்களுக்கும் அந்த உணர்வு கோவம் வந்துடும். ஏன்டா என்ன அடிக்கிற? ஓடிக்கிட்டு தானே இருக்கிறேன் நானு ஒழுங்கா ஓடிக்கிட்டு தானே இருக்கிறேன், ஏன் என்ன அடிக்கிற? அந்த குதிரை என்ன நினைச்சிருக்கோம்? அடிச்சா ஓடணும், அடிக்காட்டி நிக்கணும்னு அது மண்டையில செட் ஆயிருச்சு. இந்த குதிரைக்கு அந்த குதிரைக்கு என்ன செட் ஆயிருச்சு மைண்ட்ல? அடிச்சா ஓடணும், அடிக்காட்டி நிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த குதிரைக்கு நான் ஓடிக்கிட்டு தானே இருக்கிறேன், எதுக்கு அடிக்கிற அப்படின்னு நிக்கும். அது ஓடுறது தப்பு போல இருக்கு, நிக்க சொல்றான் போல இருக்கு, நின்றும். புரிஞ்சு போச்சு கதை. இப்ப இன்னைக்கு பிரச்சனை நமக்கு அப்படித்தான். மாணவர்களோட அவர்களுடைய மனநிலையை புரியுறது இல்லை. சில மாணவர்களை திட்டியே பழக்கப்படுத்திட்டோம். அடிச்சே அவனை சொரணம் இல்லாம ஆக்கிடுறோம். உங்களுடைய ஒரு பார்வையால் அவர்களை நீங்கள் கண்டிக்க வேண்டும். உங்களுடைய ஒரு வார்த்தை, என்ன நீ இப்படி செஞ்சிட்டியே, நான் உன்னிடத்திலிருந்து இந்த செயலை நான் எதிர்பார்க்கவில்லையே அப்படின்னா போதும். அவன் அப்படியே அழுது அப்படியே உஸ்தாத் மன்னிச்சிருங்க உஸ்தாத், இனிமே நான் செய்ய மாட்டேன் உஸ்தாதுன்னு ஆயிரணும். அந்த மாதிரி அவனுடைய மனநிலையை உயர்ந்த ஒரு பக்குவமான மனநிலைக்கு கொண்டு வரணும். சரி, விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கரெக்டா யார் பிடிக்கிறான்னு பார்ப்போம் சம்பவத்தை. மாஷா அல்லாஹ், சபைக்கு வர்றாங்க. இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் ஆசிரியர்கள் எப்படி தங்களை கட்டுப்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும், ஹிக்மத் அறிவு ஞானத்தை பயன்படுத்தணுங்கிறதுக்காண்டி நான் இதை சொல்றேன். அவர் வெளியூர்ல இருந்து வர்றாரு, புதுசா இஸ்லாமுக்கு வந்தவர். அதுக்கு முன்னாடி அவருடைய கல்ச்சர் வேற கல்ச்சர். வந்தவர் சபையில் வந்து உட்கார்ந்தவனே அவ்வளவு பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எடுத்த எடுப்புல அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. யா முஹம்மத் இக்தன் லி பிஸ்ஸினா. என்ன கேட்கிறாரு? யா முஹம்மத் இக்தன் லி பிஸ்ஸினான்னு கேட்கிறார். கேள்வி ரொம்ப பயங்கரமானது. எந்த இறை தூதர் ஒழுக்கத்தாலும் கண்ணியத்தாலும் மிக சிறந்த ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்தார்களோ அந்த இறை தூதருடைய சபையில அப்படிப்பட்ட ஒழுக்க மாண்புமிக்க சிறப்பான தோழர்கள் உட்கார்ந்திருக்கும் போது அங்கே வந்து முஹம்மதே, நான் விபச்சாரம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் கேட்கிறார். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கும்? நினைச்சே பார்க்க முடியாது. அந்த தோழர்களுக்கெல்லாம் ஒரே சங்கடமா போயிருச்சு, ரொம்ப சங்கடமா போயிருச்சு, ரொம்ப மனசு சங்கடமா போச்சு. சில பேர் அவரை முறைக்கிறாங்க, சில பேர் யார் இப்படி கேட்டது, புதுசா வந்தவர். ரொம்ப அப்படியே அந்த சபையே ஒரு அடுத்த சில நிமிடத்தில் அங்க முகமது நபி அதை சமாளிக்கலைன்னா அங்க என்னமோ நடந்திருக்கும். இதெல்லாம் நீங்க படிங்க, உணர்ந்து படிங்க. அவர் அங்க நடுவில் நின்றுட்டு அந்த கேள்வியை கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பொறுமைசாலி பாருங்க. இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நம்மளா இருந்தா நம்மளும் கூடுவோம் பக்கத்துல வான்னு. எதுக்கு? ஒரே தூக்கி போட்டு மீதி. முகமது நபி அவரை கூப்பிடுறாங்க, பக்கத்துல வாங்கன்னு. பக்கத்துல வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட பொறுமையா கேட்கிறாங்க, உனக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, இருக்காங்க. உன் அம்மாவோடு யாரும் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயான்னு கேட்கிறாங்க. என்ன நபி இப்படி கேட்டீங்க?
நான் விரும்ப மாட்டேனே, மக்களில் யாரும் விரும்ப மாட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி. உனக்கு மகள் இருக்கிறார்களா அப்படின்னு அவர் சொல்றார். இருக்கிறார்களே, மகள் இருக்கிறாள். அந்த மகளோடு யாரும் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயான்னு கேட்கிறான். என்ன கேட்டு விட்டீர்கள்? அவர் கோபப்படுறார். எப்படி? அவர் துணியை உயர்த்துறார். நானும் விரும்ப மாட்டேன், மக்களில் யாரும் விரும்ப மாட்டார்களேன்னு சொல்லி. அப்படியா, சரி. உனக்கு சிறிய தாய், சின்னம்மா பெரியம்மா, சின்னம்மா பெரியம்மா இருக்காங்களான்னு. இருக்காங்களே, அவர்களோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயான்னு சொல்லி. நானும் விரும்ப மாட்டேன், மக்களில் யாரும் விரும்ப மாட்டார்களேன்னு கொதிக்கிறார். அப்படியா, சரி. உனக்கு சகோதரி இருக்கிறார்களான்னு கேட்கிறாங்க. இருக்கிறார்களே, அவர்களோடு யாரும் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயான்னு. நானும் விரும்ப மாட்டேன், யாரும் விரும்ப மாட்டார்களேன்னு கொதிக்கிறார். அப்ப நபி சொல்றாங்க, இப்படித்தானே நீ எந்த பெண்ணோடு இப்படி கெட்டதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அவள் ஒருவருக்கு தாயாக இருப்பாள், சகோதரியாக இருப்பாள், மகளாக இருப்பாள். அவர்கள் தங்களது பெண்களோடு இப்படி செய்ய ஒருவன் நடந்து கொள்வதை விரும்புவார்களா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பாருங்க. அதை சொன்ன உடனே அந்த சபையில் உள்ள அறிவிப்பாளர் சொல்றாங்க, அந்த தோழர் சொல்றாரு, அவரே திரும்ப அறிவிக்கிறாரு, என்னுடைய உள்ளத்தில் இருந்து அந்த கெட்ட ஆசையை அப்படியே பிடுங்கி போட்டதை போன்று நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கெட்ட ஆசைய, அந்த ஆசை தானே தூண்டுது, அந்த கெட்ட ஆசையை அப்படியே உள்ளத்திலிருந்து வேரோடு பிடுங்கி போட்டதை போன்று நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் பக்கத்தில் அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு அவர் நெஞ்சில கை வச்சு, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, யா அல்லாஹ் இவரை கற்பொழுக்கம் உள்ளவராக ஆக்கு, இவரை ஒழுக்கமானவராக ஆக்கு, இவரை நீ பாதுகாத்துக்கொள் என்று துஆ செய்றாங்க. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு படிப்பினை நமக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு ஆசிரியர் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய மாணவர்களை எப்படி கையாள வேண்டும், இதை விட சிறந்த உதாரணம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு நோக்கம் என்ன நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இங்கதான் நம்ம நிக்கிறோம். நம்மிடத்தில் வந்த படிக்கின்ற மாணவர்களை உருவாக்கி கல்வியாளர்களாக அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் சமுதாயம் தங்களது பிள்ளைகளை நம்மிடத்தில் அனுப்புகின்றார்களே தவிர, உருப்படாமல் அவனை தொலைத்து விரட்டி விட வேண்டும் என்பதற்காக அனுப்புகிறார்கள். சொல்லுங்க. இன்னொரு உதாரணத்தை சொல்றேன், இன்னொரு 5 நிமிஷம். ஏன்னா இதெல்லாம் நம்ம புரியணும். நம்ம ரசூலுல்லாஹ்னா வேற மாதிரியே பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் நின்று தொழுவாங்க, ரொம்ப நேரம் குர்ஆன் ஓதுவாங்கன்னு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில மக்களோடு எப்படிப்பட்ட தொடர்புகள், எப்படிப்பட்ட அதாவது இக்கட்டான நிலைகளை எல்லாம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் உணர வேண்டும். இதுவும் ரொம்ப பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு நிலை. முகமது நபி பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழர்கள்லாம் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பள்ளி எல்லாம் அப்படி மண்ணு பள்ளி தான், எல்லாம் மணல் போட்டு அப்படியே சமப்படுத்தி இருப்பாங்க. அந்த காலத்தில் இந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த பள்ளிவாசல். இங்கே தோழர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நபி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் வேகமா வந்தார். வந்தவர் ஒட்டகத்தை அப்படி மூளையில கட்டிட்டு அந்த மூளையில போய் உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருக்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி இருந்திருக்கும்? இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதன் சுய தேவைக்கு செல்வதாக இருந்தால் மக்களின் பார்வையை விட்டு ஒதுங்கி தூரமாக சென்று விட வேண்டும். அந்த அளவு ஒழுக்கத்தை கற்பித்து வைத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட ஒழுக்கம். இந்த தமிழ்நாட்டில் கலாச்சாரம் ரொம்ப மோசம். பஸ் ஸ்டாண்டில், தெருக்கல்ல, எங்க பார்த்தாலும் எனக்கு ஒரே சண்டை. எங்க போனாலும் எனக்கு சண்டை. காரில் போகும்போது, பைக்கில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது நிறுத்தி ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. உலகத்தில் எங்கேயுமே அந்த கலாச்சாரம் கிடையாது. தெருக்கல்ல சிறுநீர் கழிக்கிறது, அசுத்தமாக்குறது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி. அதனால நீங்க எல்லாம் இந்த பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுல எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்முடைய இஸ்லாம் பாருங்க, குளிக்கின்ற தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்,
அதாவது நிழல் தரக்கூடிய மரங்கள், அதே போல மக்கள் நடக்கக்கூடிய நடைபாதை, அங்கெல்லாம் சிறுநீர் கழிக்காதீங்கன்னு அவ்வளவு விவரமா சொன்னாங்க நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா அராதல் ஹலா அபஅத ஃபில் மذஹப். ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழிக்க போனா ரொம்ப தூரம் போயிடுவாங்களா மக்களுடைய பார்வை, அப்படி பழக்கமாக்கி வைத்திருந்தார், ஒரு ஒழுக்கம். சரி, அப்ப அவர் என்ன செஞ்சார்? வந்தவர் ஒரு மூலையில ஒட்டகத்தை கட்டினாரு, இன்னொரு மூலையில போய் உட்கார்ந்துட்டார். எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிற தோழர்கள் எல்லாம் அவ்வளவுதான், ஒரு சவுண்டு, எல்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம நபி என்ன செஞ்சிருப்பாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உட்காருங்க, அந்த பக்கம் பார்க்காதீங்க, உட்காருங்க, அமைதியா உட்காருங்க, நீங்க பாட்டுக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எப்பேற்பட்ட கட்டுப்பாடு பாருங்க, எவ்வளவு தன்னடக்கம் பாருங்க. இதெல்லாம் ஏன்? இதுதான் நம்ம புரியணும். அதாவது ஒரு அறியாத மனிதனை அவன் செய்த தவறுக்காக அவனை திட்டி அடித்து விரட்டி விடுவது வீரமல்ல, புத்திசாலித்தனம் அல்ல. அவனுடைய அறியாமையை புரிந்து அவனை திருத்தி அவனை மனித புனிதனாக மாற்றுவது, அவனை சிறந்தவனாக மாற்றுவது, அவனை ஒரு வழிகாட்டியாக மாற்றுவது, அதுதான் நமக்கு முக்கியம். அதற்காகத்தான் நமக்கு இந்த ஆசிரியர் பணியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இந்த கல்வி பணியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். மக்களை எல்லாம் விரட்டி நரகத்திற்கு தள்ளுவதற்காக அல்ல, ஒழுங்கினத்தின் பக்கம் தள்ளுவதற்காக அல்ல. எல்லாரையும் அமைதிப்படுத்திடுறாங்க. படுத்திட்டு அதுக்கப்புறமா அவர் சுய தேவையை முடிச்சுட்டு போக பார்க்கிறார். சகோதரரே யா ஆராபி இங்க வாங்கங்கிறார். அவரை வந்து இங்க உட்கார வச்சுட்டாங்க. யார? நடக்குமா? அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. இந்த தோழர்கள் இருந்தாங்க பாருங்க, இப்ப நீங்க எந்திரிங்க, எந்திரிச்சு ஒரு வாளி தண்ணி கொண்டு போய் அது மேல ஊத்தி விடுங்க, ஊத்தி விட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அந்த ஒண்ணுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார்ல, அவர்கிட்ட, எப்பா இது பள்ளிவாசல், இது மஸ்ஜித், பள்ளிவாசல், இது அசுத்தம் செய்யும் இடம் அல்ல, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக தொழுவதற்காக உள்ள இடம் இது, இதில் அசுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த நிலைமை அவருக்கு? வாழ்நாளெல்லாம் இந்த கல்வியை அவர் கற்றுக்கொண்டார், இந்த பாடத்தை படித்துக் கொண்டார், சிறந்த மனிதராக மாறினார். இதுதான் அங்க நமக்கு தேவை. மக்களை நன்மையின் பக்கம் மாற்ற வேண்டும் என்றால் அங்கே நமக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஹிக்மத் விவேகமும் அவர்களை கையாளக்கூடிய அந்த மனப்பக்குவமும் நமக்கு தேவை. அடிப்பது, ஏசுவது, விரட்டுவது, அவர்களை தாழ்த்துவது, அவர்களுக்கு எதிராக கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும். அந்த மாணவனுடைய உள்ளத்தில் அது ஒரு காயமாக விழுந்து விடுமையானால், பதிந்து விடுமையானால், உங்களுடைய வார்த்தையால் அவன் தன்னுடைய கெட்ட குணத்தில் அவன் மீண்டும் ஊறி விடுவானே, ஆனால் அதற்கு பொறுப்பு நாம் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அல்லாஹ்விடத்தில் நாம் நமக்காக துவா செய்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், மூசா நபி என்ன செய்தார்கள்? ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு பெரிய பணியை கொடுக்கிற, எனக்கு இதை லேசாக்கி கொடு. நீங்க வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி, யா அல்லாஹ், மாணவர்களுக்கு என் மீது பிரியத்தையும் எனக்கு மாணவர்கள் மீது பிரியத்தையும் கொடு. அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை எனக்கு லேசாக்கி கொடு. என்னுடைய தீமையிலிருந்து அவர்களையும் அவர்களுடைய தீமையிலிருந்து என்னையும் பாதுகாத்துக்கொள். அவர்களுக்கு புரியும்படி சொல்லக்கூடிய அருளை எனக்கு கொடு. என்னுடைய நாவிலே அந்த திறமையை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. அவர்களுடைய நன்மைகளுக்காக நீங்கள் துஆ செய்வது. யா அல்லாஹ், என்னிடத்திலே படிக்கக்கூடிய மாணவர்களை சிறந்த மாணவர்களாக, உயர்ந்த மாணவர்களாக, ஒழுக்கத்தால் கல்வியால் திறமையானவர்களாக நீ ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது. இன்னைக்கு நம்ம செய்யறோமா? நம்ம மாணவர்களுக்காக செய்யணும். அப்படி செய்வது இருக்கிறதே உங்களுக்கு இஹ்லாஸை கொடுக்கும். அவர்களுக்கு எப்படி உங்க பெற்றோருக்கு நீங்கள் துஆ செய்யும் போது, உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் துஆ செய்யும் போது அவர்கள் மீது உங்களுக்கு ஒரு மஹப்பத், அன்பு
ஏற்படுகிறதோ அது போன்றுதான் உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யும் போது அவர்கள் மீது உங்களுக்கு அன்பு ஏற்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க யாருக்காக துஆ செய்றீங்களோ அவர்களுடைய உள்ளத்தில் உங்கள் மீது உண்டான முஹப்பத்தையும் அன்பையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இதை நீங்க எழுதி வச்சுக்கங்க, டெஸ்ட் பண்ணி வேணா பாருங்க. நீங்க யாருக்காக துஆ செய்றீங்களோ, இப்ப இங்க திருமணமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்க கணவன்மார்களுக்கு நீங்க அதிகமா துஆ செஞ்சு பாருங்க. நீங்க ஒண்ணும் உங்க கணவர் திட்டுறாரு, ஏசுறாரு, கோபமா இருக்காரு, அப்படி இப்படிலாம் நீங்க போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். அவருடைய நன்மைக்கு, யா அல்லாஹ் என்னுடைய கணவனுக்கு நல்ல குணத்தை கொடு, அவருக்கு நல்ல அறிவை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு அவருக்கு துஆ பண்ணுங்க. அல்லாஹ் தஆலா உங்க மேல அவருக்கு அன்பு அப்படி போட்டுருவோம். அதே போலதான் உங்களுடைய மனைவியால உங்களுக்கு பிரச்சனையா, உங்க மனைவிக்கு நீங்க துஆ செய்யுங்க, அல்லாஹ் உங்க மனைவிக்கு உங்க உள்ளத்துல அன்பு போட்டுருவோம். இந்த துஆல அவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. துஆல அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த துஆவை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெறுப்பை நாம் கொண்டு வந்து விடக்கூடாது. இந்த வெறுப்பு இருக்குதா இல்லையா, வெறுப்பும் புறக்கணிப்பும் ஒதுக்கி விடுவது, அது கடைசியா அப்படி ஒரு நிலை ஒரு மாணவனுக்கு ஏற்படுமானால் அதை ஆலோசனை செஞ்சு எப்படி முடிவெடுக்கணுமோ அது தனிப்பட்ட ஒரு சிகிச்சை, ஆப்ரேஷன் மாதிரி, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போற மாதிரி. புரியுதா இல்லையா? இப்போ ஒரு டாக்டர்கிட்ட காய்ச்சல்னு போறாங்க, போன உடனே நேர ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போயிடுவாரா? நம்ம அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உடனே நிக்க வை, முட்டி போடு, வேற என்ன செய்யறாங்க? சேர்ல நிக்க வைக்கிறது, முட்டி போட வைக்கிறது, என்னென்னமோ செய்யறாங்க. எல்லாம் எப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல அடிமைகளுக்கு தண்டனை கொடுத்தாங்களா இல்லையா, அந்த மாதிரிலாம் தண்டனை நடக்குது. தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற கேட்டகிரி வேற. அவங்க என்ன குற்றம் செஞ்சுட்டு திருடிட்டு கொலை பண்ணிட்டு வந்தவங்களா தண்டிக்கப்படக்கூடியவர்கள்? படிப்புல படிக்கலையா அல்லது சேட்டை செஞ்சானா அதுக்கு எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தவறுக்குமான அதை திருத்துவதற்கான அளவு இருக்கிறது. அடுத்து என்ன செய்யணும், இதையும் முக்கியமா இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளுங்க. வகுப்புல நீங்க உங்களுடைய பிள்ளைகளிடத்துல, மாணவர்களிடத்துல இங்க பாருங்க, மென்மை கடினம், கடினம் மென்மை, நளினம் கொஞ்சம் மொத்தம் அப்படியே கலந்து இருக்கணும். அதாவது அந்த கடின மாதிரி இருக்கக்கூடாது, கடினமா பேசுற மாதிரி இருக்கணும். அவன் தப்பு செய்யும் போது அப்படியே மென்மையை கலந்துடணும், அவனை சாஃப்ட் ஆக்கணும். இந்த வகுப்பை விட்டு நீ அவர் போகும் பொழுது உங்களை நேசித்தவனாக போன, என்னை திட்டானே இந்த ஆசிரியர், இந்த உஸ்தாதிகளை திட்டாரே அப்படிங்கிற வெறுப்போட போயிடக்கூடாது. அந்த முஹப்பத்தோடு அவர்களை நீங்கள் அனுப்ப வேண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மிகப்பெரிய அந்த விசுவாசிகளான, நம்பிக்கையாளர்களான அந்த கூட்டத்தை உலக மக்களுக்கெல்லாம் இஸ்லாமை போதிக்கக்கூடிய வெற்றிமிக்க மாணவர்களாக, ஆசிரியர்களாக உருவாக்கி அனுப்பினார்களே என்றால், அவர்கள் அந்த தோழர்களிடத்திலே காட்டிய அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை. இதை பற்றி குர்ஆன்ல அந்த வசனம் எடுங்க உஸ்தாத். வலவ் குன்த ஃபத்தன் கலீலத கல்பி லன்ஃபத்து மின் ஹவ்லிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ரி ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். எடுங்க உஸ்தாத், சூரா ஆல் இம்ரான்ல நீங்க எழுதிக்கங்க, எழுதிட்டு போய் படிச்சு பாருங்க. எடுக்கட்டா? எத்தனை நம்பர் ஆயிடுச்சு? எடுத்தீங்களா உஸ்தாத்? நூத்தி 159, மூன்றாவது அத்தியாயத்துல 159வது வசனம். மொத்தம் நம்ம இந்த ஒரு மணி நேரம் பேசியிருப்போமா? எவ்வளவு நேரம்? இந்த பேச்சினுடைய இந்த சுருக்கமே இதுதான். இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும். வசனம் என்ன? வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்பி, நபியே நீங்கள் கடுகடுப்பாக தடிப்பமான வார்த்தைகளை பேசுபவராக இருந்தால், கடினமான உள்ளம் உள்ளவராக இருந்திருந்தால் அவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அதுக்கு முன்னாடி அந்த வாசகம், அந்த ஆயத்துடைய ஆரம்பம், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே அல்லாஹ்வுடைய அன்பினால், அல்லாஹ்வுடைய கருணையினால்
நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். அப்ப மென்மை லின்தலம் ஆசிரியர்களிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை குணம் மென்மை. இருக்கக்கூடாத குணம் என்ன? தடிப்பமான வார்த்தைகளும் கடினமான உள்ளமும். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபவ்வன் கலீலல் கல்பி லன்ஃபத்து மின் ஹவுலிக். அடுத்து பாருங்க, நான் சொன்னதெல்லாம் அங்க உங்களுக்கு வரும். அடுத்து என்ன வருது? ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும். அவங்களை மன்னித்து விடுங்கள். உங்க வகுப்புல ஒரு மாணவன் நடந்து அப்பயே மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. அதுல இங்க பாருங்க, ஃபஅஃபு அன்ஹும்ல அங்க ஃபக்ஃபிர் லஹும்னு வரல, என்ன வந்திருக்கு? ஃபஅஃபு அன்ஹும்னு வந்திருக்கு. அரபில மன்னித்தல் என்பதற்கு நிறைய வார்த்தை இருக்கு. சாமிஹ், இக்ஃபிர், தஜாவஸ். ஆனா இங்க என்ன வார்த்தை வந்திருக்கு? ஃபஅஃபுங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஃபஅஃபுங்கிற வார்த்தை என்ன தெரியுமா அர்த்தம்? மனசுல வைக்காம மன்னிச்சிருங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர். எப்படி? மனசுல வைக்க அழிச்சிடணும். அஃபானா அழித்தல், அஃபா அசராகும். அதை மனசுலயே வைக்காதீங்க. அவனை இன்னைக்கு நீ இப்படி பண்ணிட்டியா உஸ்தாத், மன்னிச்சிருங்க உஸ்தாத். சரி சரி இப்போ மன்னிச்சிட்டேன். ஆனா உள்ளத்துல அப்படியே இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கிறேன் உன்னை, வரவா மாட்டவா மாட்டேன் நீனு அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்கும் எண்ணம் இருக்கக்கூடாது. காழ்ப்புணர்ச்சி இருக்க உள்ளத்துல இல்லாம அப்படியே மன்னிச்சிருங்க. வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுடைய பிள்ளைகளுக்காக, மாணவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அதுக்கப்புறமா வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், காரியங்களில் நீங்கள் அவர்களோடு ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். இப்ப எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது, அதான் மஷ்வரா. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது. அல்லாஹு தஆலா ரொம்ப தெளிவா அந்த நபிக்கு இந்த ஒழுக்கத்தை சொன்னான். அந்த நபி இதை பின்பற்றினார்கள். சிறந்த மக்களாக அந்த தோழர்கள் உருவானார்கள். அதே போலதான் என் அன்பிற்குரிய ஆசிரிய பெருந்தகைகளே, ஆசிரியர்களே, இது நம்முடைய சமுதாய பொறுப்புன்னு உணர்ந்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சொர்க்கம் இது. இதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த தகுதிகளை பெறுவதற்காக அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. எப்படி தொழுகையோ நோன்போ ஜகாத்தோ அது போன்று இந்த தாலீம் மிக சிறந்த பணி. முகமது நபி தன்னை பற்றி என்ன சொன்னார்கள்? நான் இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அங்கிருந்து வீட்டில இருந்து வெளியே வர்றாங்க, ஒரு கூட்டம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் உட்கார்ந்து மக்கள் அவங்களுக்குள்ளார மார்க்க கல்வியை ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு, ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க போய் உட்கார்ந்தாங்க ரசூலுல்லாஹ்? இந்த கூட்டத்தில் எந்த மக்கள் கல்வி கற்றுக் கொடுத்து படித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களோடு உட்கார்ந்து கொண்டார்கள். நான் கல்வி கற்றுக் கொடுப்பவனாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குணங்களை நாம் மென்மையாக்குவது கொண்டு, சீர்படுத்துவது கொண்டு ஒரு சிறந்த தலைமுறையை நம்மால் உருவாக்க முடியும். உங்களிடத்திலே படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவியரும் சமுதாயத்தின் தலைவர்களாக, சமுதாய சீர்திருத்தவாதிகளாக, இந்த சமுதாயத்திற்கு வருங்கால தேவைகளை அழகிய முறையில் நிறைவேற்றி வழிநடத்தக்கூடியவர்களாக உருவாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.